இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தன்னைத்தானே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சிற்பியாக இருக்கக்கூடிய அவரை, அரசியல் அனுபவம் மிக்க அரசியல் சாதுரியம் மிக்க அவரை தேரை இழுத்து தெருவில் விடுறது மாதிரி கூட்டணியை உடைப்பதற்கான, அவருடைய ஆளுமையை சிதைப்பதற்கான டயலாக் அவர் பேசுறாரு. இவர் போட்டோ ஷூட்டுங்கிறாரு. இவர் மேடை பேச்சு ஷூட்டிங்கே இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தா அரசியல் சரியா வருமா? Repco Home Finance, your dream home awaiting you. காஞ்சி மகா பெரியவர் மாதிரி நல்ல சாமியார்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. தீண்டாமை சேமமானது, அது ரொம்ப நல்லது என்று தெய்வத்தின் குரல்ல அவர் பதிவு செய்திருக்கிறாரு. யாரும் மறுக்கவே முடியாது. அப்ப தீண்டாமைக்கு நியாயமானதுன்னு சொல்லக்கூடியவரை மேற்கோள் காட்டுகிறார்னா ஆதவ் அர்ஜுன் வன்னியரசு அவர்களா இருக்கட்டும், எஸ் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், உங்க ட்விட்டர்லாம் பாருங்க. இப்ப கேளிக்கைக்காக படகுல இருக்கிறவன் படகு நிலைக்குலைய தான் செய்வான். அப்ப அந்த ஆதங்கம் வெளிப்படுது. ஆனா திருமா அவர்கள் மட்டும் ஆதரவா ஆதவுக்கு? அப்ப ஒரு நாள் கூத்துக்கு நீங்க அம்பேத்கர் விழாவை நீங்க புத்தகம் வெளியிடுறீங்கன்னு சொல்றதுக்காக ஒரு நாள் ஒரு ஷோ நடத்துறது மூலமாக, டாக் ஷோ மாதிரி நீங்க நடத்துறது மூலமாக எல்லாம் அவர் எல்லாருக்குமான தலைவரா அவர் முதல்ல மாற மாட்டாரு. ஏன் இதை கோட்டை விட்டுறீங்க கேள்வி கேட்க முடியுமே தவிர, இல்லாட்டி எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருங்க, நாங்கள் அடுத்த வருடம் இது நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் அவர்கள் மாதிரி வார்த்தைகளில் பேசாமல் உண்மையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஆட்சி அதிகாரத்தில் கொடுத்தா அதே இடத்துக்கு பிளேஸ்க்கு போவாரா? என்ன நடக்குதோ அந்த ஸ்பாட்டுக்கு போவாரா? மறுபடியும் நான் சொல்றேன் கேளுங்க. அம்பேத்கர் ஐடியாலஜிக்கு எதெல்லாம் எதிராக இருக்குதோ அதை நீங்க அந்த மேடையில முன் வைப்பீங்களா, அல்லது உங்களுடைய அரசியலுக்கு நீங்க இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் பேசி கூட்டணி கணக்கு அது இதுன்னு பேசுற மேடையா அது? அப்ப நீங்க உங்களோட நோக்கம் என்ன? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது இடி மின்னல் மழை. டிசம்பர் 6 எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் நூல் வெளியீட்டு விழா. டிசம்பர் 6 திருமா விஜய் அவர்கள் ஒரு சேர மேடை ஏறப்போகிறார்கள் அப்படிங்கிறது கடந்த ஒரு மாத காலமாக பேசு பொருளாக இருந்தது. இறுதியில் திருமா அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. விஜய் அவர்கள் கலந்து கொண்டார்கள். விசிகவுடைய துணை பொதுச் செயலாளர், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்புடைய நிறுவனர் தலைவர் ஆதவ் அர்ஜுனா அந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். இது நேற்று நடந்த நிகழ்வு. இதில் பேசிய பேச்சுக்கள் தான் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இதில் அம்பேத்கருடைய மேடையை அரசியல் மேடையாக்கி விட்டாரா விஜய்? இரட்டை நிலைப்பாடில் இருக்கிறாரா திருமா அவர்கள்? ஆதவ் அர்ஜுனா திருமாவை விட்டு விஜயை முன்னிலைப்படுத்துறாரா? அப்ப அவருக்கான அஜெண்டா என்னவா இருக்கு அப்படிங்க போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி இன்று விவாதிக்க இருக்கின்றோம். விருந்தினர்களாக தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், அரசியல் விமர்சகரும் திமுக ஆதரவாளருமான திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் ராஜகம்பீரன்ட்டே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அமைதியாக வணக்கம் அப்படின்னு பவ்யமாக சொல்கிறீங்க. ஆனால் பயங்கர அட்டாக்காக இருந்தது நேற்று விஜய் அவர்கள் மீண்டும் மாநாட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அம்பேத்கர் மேடையில் அம்பேத்கர் இதெல்லாம் பார்த்தா வெட்கி தலைகுனிவார் அப்படின்னு சொல்கிறாரு. வேங்கை வயல அவர் பேசுகிறாரு. 200 அப்படின்னு இருமாப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் கூட்டணி கணக்கை மைனஸ் ஆக்குவார்கள் மக்கள் அப்படின்னு அப்படியே வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் கட்சி தொடங்கி இருக்கிற ஒரு தொடக்க நிலையில் இருக்கிறாரு. ஒரு கிராமத்து வழக்கத்தில் சொல்லுவாங்க, இப்போ தான் முளைச்சி 3 இலை விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் காய்க்கவில்லை, பூக்கவில்லை, காய்க்கவில்லை, கனியவில்லைன்னு நிறைய பருவங்கள் இருக்கிறது. அரசியலிலே பல பருவநிலைகளை கடந்து தான் நீங்கள் மக்களின் அபிமானத்தை, நம்பகத்தன்மையை பெற முடியும். எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் திமுகவை நீங்கள் வம்புக்கு இருக்கிறீர்கள். சரி, அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதில் சரியான விஷயம்தான். ஆனால் ஒன்றிய அரசை இதே வேகத்தோடு எதிர்க்கிறாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஒன்றிய அரசை சென்ற முறை கொள்கை எதிரினாரே, ஆனால் பர்டிகுலராக தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலையுமே நிகழ்த்தாமல் திராவிட மாடல் அரசின் மீது மட்டுமே ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துறார் எப்பொழுதுமே. ஒரு பெயரளவில் இந்த முறை மணிப்பூரையும் கொஞ்சம் அப்படி தொட்டு காட்டியிருக்கிறாரே தவிர ரொம்ப உள்ளே போகலை.
அதனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலே வந்து இரண்டாம் கட்ட அரசியல் என்பது, எதிர்க்கட்சி அரசியல் என்பது பலவீனப்பட்டு கிடக்கிறது. அதிமுக கொஞ்சம் பலவீனப்பட்டு கிடக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே வலிமையாக இல்லை என்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் அரசியலிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு 75 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தையும், ஒரு 52 வருடங்களை கடந்து, அரை நூற்றாண்டை கடந்து இருக்கக்கூடிய அதிமுகவையும் எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பு முதலில் விஜயிடம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த ரசிகர்களில் பாதி பேரை தொண்டர்களாக அவர் சொல்லிக் கொள்கிறாரே தவிர கட்டமைப்பு என்பது அந்த கட்சிக்குள்ளே கிடையாது. அப்புறம் எந்த கொள்கையை அவர் புதிதாக சொன்னார்னு ஒன்றும் கிடையாது. அம்பேத்கரினுடைய வரலாற்றை சொல்லுகிற விழாவில் கூட அவர் வந்து திருமாவளவன் அவர்களை பார்த்து உங்களை பயங்கரமாக அச்சுறுத்தி இருக்கிறாங்க என்றெல்லாம் அவர் பேசுகிறாரு. திருமாவளவனுடைய அரசியல் என்பது மிக நீண்ட பயணம் கொண்டது. அவர் ஏறத்தாழ தேர்தல் மறுப்பு அரசியலே ஏறத்தாழ அவர் ஒரு 10 ஆண்டு காலத்தில் இருந்து, அதற்கு பின்பு ஒரு 25 ஆண்டு கால அரசியலில் எந்த பின்புலமுமே இல்லாமல் தன்னைத்தானே செதுக்கி கொண்ட சிற்பி, ஆன்மீக வார்த்தையில் சொன்னால் சுயம்பு, தன்னைத்தானே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சிற்பியாக இருக்கக்கூடிய அவரை, அரசியல் அனுபவம் மிக்க, அரசியல் சாதுரியம் மிக்க அவரை தேரை இழுத்து தெருவில் விடுறது மாதிரி கூட்டணியை உடைப்பதற்கான, அவருடைய ஆளுமையை சிதைப்பதற்கான டயலாக் அவர் பேசுறாரு. அந்த மாதிரி ஆளுமையை சிதைக்கிற மாதிரி என்ன அவர் பேசினாரு? உங்களை அடக்கி வச்சிருக்கிறாங்க, மிரட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றதுன்னு அதுக்கு அர்த்தம். அம்பேத்கர் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அப்ப அமைதியா தானே இருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு அப்ப எங்க தலைவரை அதெல்லாம் அடக்கி வைக்கலங்கிறது அவர் வாயிலேந்தே வரலையே. அப்ப என்ன பேசி இந்த காணொலி காட்சி வலையொலியில் ஏற்றப்படுகிற போது அவர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார். அவர் பேசும்போது இருந்துட்டாரு. கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படுவார், அவர் வெளியேற்றப்படுவார், அல்லது அவரே வெளியேறி செல்வார் என்கிற நிலைமையில கட்சி கட்டுப்பாடுகளை மீறி ஒரு இயக்கத்துக்கான விதிமுறைகளை வரைமுறை தாண்டி அவர் பேசுறார். சரி, இதே நான் எடுத்துக்கிறேன். வரைமுறை தாண்டி பேசினாருன்னா திருமாவர்கள்ட்டேந்து வந்த ரியாக்ஷன் என்னவா இருக்கு? உடனே அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிறது வரல. அதாவது அவருடைய கருத்து சொந்த கருத்து, விசிகாவோட கருத்து கிடையாது. அதே சமயம் ஆதவ் பேசும்போது திருமாவர்களுடைய மனசாட்சி இங்கே தான் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு திருமாவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த மேடையில் இல்லை அப்படிங்கிறதுனால ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஆதவ் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல கூட உங்களுக்கு ஃபோர்ஸா எதுவும் காட்டமா வரலையே, நீங்க பேசுற அளவுக்கு கூட திருமாவர்கள் பேசலையே, ரியாக்ஷன் இல்லையே. அப்ப ரெட்டை நிலப்பாட்டுல இருக்காங்களா? ஒருத்தரை பேசுறதுக்கு வச்சுக்க, இன்னொருத்தரை நம்ம கூட்டணியோட அனுசரிச்சு வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இரட்டை நிலைப்பாட்டை ஒருபோதும் திருமாவளவன் எடுக்க மாட்டார். எதிர்ப்பு அரசியல் என்று வருகிற போது கடுமையாக எதிர்ப்பார். அதே சமயத்தில் அவர் ஆதரிக்க வேண்டும் என்கிற போதும் ஒரு முழுமையாக ஆதரிப்பார். அதில் இரட்டை நிலைப்பாட்டுக்கே அவர் எப்பொழுதுமே அவர் செய்தது கிடையாது. ஆதவ அர்ஜுனாவினுடைய தனிப்பட்ட கருத்து அது விசிகாவின் கருத்து இல்லை என்று அவர் சொன்ன போதே அவர் விசிகாவில் இல்லை என்பதற்கான தொடக்கம் தொடங்கிவிட்டது. ஏற்கனவே ஒரு தடவை பேசும்போது கூட அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அந்த பேட்டி வந்தப்ப பேசும்போது கூட அது அவருடைய சொந்த கருத்து, விசிகாவோட கருத்து இல்லைன்னாங்க. அப்பவே இப்ப விலக்கி இருக்கணுமே. இல்லை, ஏற்கனவே நிர்வாக குழுவை கூட்டி அவரிடத்திலே விசாரணை செய்வதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த கூட்டத்துக்கு அவர் வரல. ஆதவ அர்ஜுனா அதை தவிர்த்து விட்டார். இப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப சிறப்பு சலுகை இப்படி தவிர்த்துட்டு ஒரு கட்சியில கூட்டம் நடத்துறாங்க, வரல பண்ணலன்னா. ஏன்னா இது இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட ஆதங்கம் இருக்கதானே செய்யுது. ட்விட்டர் அந்த விழா நடக்குது அப்படின்னா வன்னியரசு அவர்களா இருக்கட்டும், SS பாலாஜி அவர்களா இருக்கட்டும், உங்க ட்விட்டர்லாம் பாருங்க. அப்ப கேளிக்கைக்காக படகுல இருக்கிறவன் படகு நிலைக்குலைய தான் செய்வான். அப்ப அந்த ஆதங்கம் வெளிப்படுது. ஆனா திருமா அவர்கள் மட்டும் ஆதரவா ஆதவுக்கு? அப்ப ஏன் அதை? திருமாவளவன் ஒருபோதும் ஆதரவு கிடையாது. கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிற பேச்சை அவர் உருவாக்கி விட்டார். எனவே அவரை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுப்பதற்கு நிர்வாக ரீதியாக பல பேர் கோரிக்கை வச்சுட்டாங்க. முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு சர்வாதிகார போக்கை திருமாவளவன் செய்ய மாட்டார் என்கிற காரணத்தினால நிர்வாகிகளுடைய மட்டத்தில் நான் ஒரு முடிவெடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஜனநாயகவாதி அவர். திடீர்னு யாரையும் தூக்கி வெளியே போட மாட்டார். தலித் அல்லாதவர்கள் இந்த தலித் மூமெண்ட்டாக இருந்து தொடங்கிய அந்த விசிகாவை ஒரு பொது கட்சியாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் பிற சமூகங்களிலிருந்து வருகிறவர்களை வரவேற்கிற, அவர்களை அரவணைக்கிற அந்த பண்பை ஆதவ அர்ஜுனா மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாரு, தவறாக பயன்படுத்தி இருக்கிறாரு. விஜய் ஸ்பீச்சுக்கு நம்ம வந்துடுவோம். விஜய் பேசினது அந்த அட்டாக்கை எப்படி பார்க்குறது? விஜய் அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு பேச்சை பேசுகிறார். ஏன்னால் பாஜக ஆளுகிற மாநிலங்கள், வட மாநிலங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய தலித் வன்கொடுமையோடு ஒப்பிடுகிற போதெல்லாம் ரொம்பவும் ஒரு விதிவிலக்காக 1-2 விஷயங்கள் தான் இங்கே நடந்திருக்கிறது. அதை நம்ம நியாயப்படுத்த விரும்பலை.
அதை உருவாக்குவதற்கான அந்த சாதிய ஒழிப்புக்கான வேலை திட்டம் வந்து ஏதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறதா? இதற்கு நீண்ட காலமாக இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன வேலை திட்டம் வைத்திருக்கிறீர்கள் ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு, வேங்கை வயலை வைத்துக்கொண்டு அல்லது ஏதோ ஒரு தனிப்பட்ட தனிநபர் தாக்குதலை வைத்துக்கொண்டு அதை வைத்து அதுக்கு அரசு பின்புலமாக இல்லையே. இப்ப மணிப்பூர் கலவரத்தில் அரசே முன்னின்று அந்த கலவரங்களை நடத்தக்கூடிய இடத்துல பாஜக இருக்கிறது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த வன்கொடுமைகளுக்கு அரசு துணை போனால் குற்றச்சாட்டு சொல்லலாம். அரசு தடுக்குது. நாங்குநேரி மாணவனை கண்டுபிடிக்க முடியாததும் ஒரு குற்றம் தானே உங்களுக்கு? இவ்வளவு நாளா அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்ன இருக்கு? இன்ன வரைக்கும் அது ஒரு கரும்புள்ளியா தானே இருக்கு. நடந்து இவ்வளவு நாளாச்சு, 2 வருடத்திற்கும் மேலாகிறது. ஆனா கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிறது தானே கேள்வி. அப்ப அது குற்றத்தை மறைக்கிறீங்களா? மறைக்கிறது யாரு செய்யறா? அப்ப அதுவும் அரசோட தவறு தானே. அது குற்றத்தை மறைப்பது என்பதல்ல, சமூக பதட்டத்திற்கு சில நேரம் இது போன்ற சம்பவங்கள் வழிவகுத்து விடும் என்பதனால அரசு அதை நிதானமாக கையாள. எவ்வளவு நிதானமா நீங்க பண்ணுவீங்க? 2026 அதுக்குள்ளேயாவது முடியுமா? இல்ல அது வாக்குறுதியா மாதிரி 2026 ஆட்சி தொடர்றதுக்கு வழிவகுக்குமா? இல்ல, அதாவது விசாரணை ரீதியாக சட்ட ரீதியாகத்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் தவிர நம்ம யார் மீதும் கல்லறிய முடியாது. சட்டத்தின் வழியாகத்தான் யாரையும் தண்டிக்க முடியும், விசாரிக்க முடியும். சரி, ஜெகதீஸ்வரன் அவர்களிடம் எப்பவுமே வந்து ஒரு மக்கள் அரசியல், மக்களை வந்து பார்க்கணும் நேரடியா அப்படிங்கிற அந்த அரசியலுக்குள்ள விஜய் அவர்கள் வர்றாங்களா? அன்னைக்கு மாநாட்டில் பேசுறாரு, திமுகவை அட்டாக் பண்றாரு, பாஜகவை இன்னும் வந்து ஒரு முழுமையான அட்டாக் அப்படிங்கிறது இல்லைங்கிறது ஒரு குறைபாடா இருக்கு. நேற்று பேசும்போது கூட திமுகவை அவ்வளவு தூரம் பேசுறாரு. மணிப்பூர் என்னாச்சு அப்படிங்கிறதோட ஒரு பட்டும் படாம தான் அதோட பேச்சு இருக்குதா? இதே வேங்கை வயல் பிரச்சனை நடக்கும்போது விஜய் எங்க இருந்தாரு? இப்ப இந்த மழை வெள்ளம் போட்டோ ஷூட்டு இதெல்லாம் சொல்றாரு. அப்ப விஜய் வந்து எங்க கொடுக்குறாரு? பனையூர்ல கூப்பிட்டு கொடுக்குறாரு. அதே வெள்ளத்துல மழையில மக்களை சந்திச்சாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப இந்த மேடை பேச்சு அவங்க சொல்ற மாதிரி இவர் வந்து போட்டோ ஷூட்டுங்கிறாரு, இவர் மேடை பேச்சு ஷூட்டிங்கே இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தா அரசியல் சரியா வருமா? முதல்ல வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் தோற்றுவிக்கப்படும் பொழுது ஒரு அறிக்கை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முதல் சொல்லப்பட்ட விஷயம் என்பது பிளவுவாத அரசியலுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும். நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் இருப்பவர்கள் எல்லாருமே பிளவுவாத அரசியல்லாம் நிச்சயமாக ஒரு பாஜகவை எதிர்க்கிறாருங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கல்வி மாநாட்டில் பெரியாரை நாங்கள் கையில் எடுத்தவுடன், பெரியார், அம்பேத்கர், காமராசரை படியுங்கள் அப்படின்னு இந்த மாணவர்கள்ட்ட சொன்னோடனே நிச்சயமாக வலதுசாரி பக்கம் போக மாட்டார். எப்பொழுது பெரியார் அவர்களை கையில் எடுத்துட்டாரோ சமூக நீதி பாதையில் தான் அவர் பயணிப்பார். பெரியார் திடலுக்கு போய் நீங்கள் போய் அவருக்கு மாலை அணிவிச்சு அவருக்கு மரியாதை செலுத்திய அந்த தினத்தில் சரியான பாதையில் பயணிக்கிறார்னு அண்ணன் திருமாவளவன் முதற்கொண்டு சொன்னாங்க. சரியான சமூக நீதி பாதையில் பயணிக்கிறார். ஸோ அதனால நம்ம வந்து பாஜக ஆரம்ப கட்டம் அவர் அந்த வச்ச உடனே வந்த கருத்து, அதற்கு பிறகுதான் செயல்பாடுகள். மாநாட்டில் வந்து கொள்கை எதிரி என்று சொல்லி பாஜகவை பேசினார். நீங்கள் வந்து அந்த திராவிட மாடல் ஆட்சி, குடும்ப ஆட்சி அப்படின்னு கரப்ஷன் கபடதாரிகள், அதை தாண்டி அந்த முழு ஸ்பீச்சில் நீட்டாக இருக்கலாம் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கலாம், கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ணது பாஜக தான். ஏன்னா கொள்கை எதிரியாக அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அதற்கு பிறகு செயற்குழு தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. தீர்மானங்களில் ஒரே தேர்தல் ஒரே தேசம் அப்படிங்கிற அந்த இதுக்கு நாங்கள் எதிரானவர்கள், அது பாஜகங்கிற விஷயத்தை போட்டு தான், வார்த்தையை போட்டு தான் எழுதுகிறோம். வக்ஃபு வாரிய அதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி சொல்கிறோம். இது எல்லாமே வந்து மத்தியில் ஆள்கின்ற பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடுகள் தான். நேற்றும் பேசும்பொழுது மணிப்பூர் பற்றி பேசுனீங்க. அதற்கு முன்னாடி அவர் பேசுனது தேர்தல் ஆணையர்களோட நியமனம் குறித்து பேசினார். தேர்தல் ஆணைய நியமனம் எவ்வளோ மோசமாக இருக்கிறது, தேர்தல் எப்படி இவங்களை வச்சுட்டு எப்படி தேர்தலை நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார். அது நேரடியாக பாஜக மீது அட்டாக் தான். அதற்கு பிறகுதான் பற்றி அறியும் மணிப்பூர் குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை, பிரதமர் மோடி எங்கள் நேராக கூட போவதில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அவர் வந்து அடுத்ததாக திமுக. அதுதான் இன்னும் வீரியம் வேணுமா? அது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக பேசியவர் அம்பேத்கர். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க பேசணும்ல. அம்பேத்கர் ஐடியாலஜிக்கு எதெல்லாம் எதிராக இருக்குதோ அதை நீங்க அந்த மேடையில முன் வைப்பீங்களா, அல்லது உங்களுடைய அரசியலுக்கு நீங்க இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் பேசி கூட்டணி கணக்கு அது இதுன்னு பேசுற மேடையாது? அப்ப நீங்க உங்களோட நோக்கம் என்ன? இல்லைங்க, இந்த மேடை என்பது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீடு, அந்த வெளியிடப்பட்ட நூலை எல்லா இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதா முக்கியமான நோக்கம். நேற்று பிரதானமான நோக்கம் என்பது இந்த நூலை வந்து எல்லோருமே வாங்கி படிப்பாங்க. இது வந்து எல்லோருக்கும், ஏன்னா அம்பேத்கர் குறித்த பார்வை என்பது சில நேரங்களில் அவர் வந்து பட்டியலின சமூகத்துக்கு மட்டுமானவர். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அவர் தான், அறிவு ஆசான் நம்ம ஒரு பக்கம் பேசுகிறோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்கப்படுகிறார். அது இல்லாமல் எல்லோருக்குமான தலைவராக இருக்க வேண்டும் தான் பலதரப்பட்ட எழுத்தாளர்களும் கட்டுரையாளர்களும் அதை எழுதி
அதை வந்து எங்கள் தலைவர் அதை ரிலீஸ் பண்ணும்போது, கொள்கை தலைவராக அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் ரிலீஸ் பண்ணும்போது அது இன்னும் ஒரு வைட் ரீச் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் விகடன் குழுவும் வாய்ஸ் ஆஃப் காமன் இதை பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப சரியான முன்னெடுப்பு தான் சொல்லி பார்க்குறோம். அது அந்த மேடையில் பேச அதனால பயன் இருந்தது. ஆனந்த் டெல்டும்டே அவர் அந்த மேடையில் இருக்கிறாரு, அவர் அந்த ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. இப்போ அதை எதனால என்ன அடக்குமுறை நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் விஜய் எதையுமே கோடிட்டு காட்டலைங்க. நீங்க அப்ப எதுக்கு போனோமோ அந்த வேலையை விட்டுட்டு அடுத்ததா என்னோட அரசியலுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு வர்றாரு. அப்ப இவர் இந்த இடத்துக்கு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பொருத்தமானவரா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. நீங்க ரைட். நீங்க வந்து அந்த நிகழ்வுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நிகழ்வு. அதில் வந்து முதலில் பாடல் வாசிக்கப்பட்டது, அதற்கு பிறகு திருக்குறள் அறிவு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு. அதற்கு பிறகு ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்டுக்கும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வளோதான் டைம். அந்த டயத்துக்குள்ளே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற திட்டமிடப்பட்ட நிகழ்வு. இது எங்களுடைய கட்சி மாநாடு கிடையாது, எங்களுடைய நிகழ்வு கிடையாது. அதனால் நாங்கள் நிகழ்ச்சி நாள் எடுத்துக்கிட்டு நாங்கள் 1 மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம். நீங்கள் சொன்ன அதே விஷயம் குறித்து அம்பேத்கர் அவர்கள் பேரன் குறித்து சந்துரு அவர்கள் பேசினார், நீதிபதி சந்துரு அவர்கள் பேசினார். அதெல்லாம் பேசப்பட்டது. இவர் பேசும்பொழுது அந்த புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு சுயசரிதையாக அம்பேத்கர் அவர்கள் என்ன எழுதியிருந்தார் அது வந்து சுட்டிக்காட்டி பேசினார். இதை ரொம்ப பாதித்த இடம்னு சொல்லி பேசினார். ஏன்னா புத்தக விழாவிற்கு என்ன பேசணும் அதை பேசிவிட்டார். அதற்கு பிறகுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன செய்கிறார்கள்ங்கிற இடத்தில் தான் மணிப்பூர் குறித்து பேசுகிறார், தேர்தல் ஆணையர்கள் குறித்து பேசுகின்றார். அதே நேரத்தில் வெங்கை வயல், மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில், இன்றைக்கும் பல தெருக்களில் நீங்கள் இந்த திருப்பூரில் என்ன நடக்குது, ஆதிக்க ஜாதி வந்தாங்கன்னா நாங்கள் பைக் விட்டு கீழே இறங்கிடணும், நாங்கள் சிறப்பை கழட்டி போட்டு போகணும், நீங்கள் வந்து பொது பாதையில் வந்து பட்டியலின ஒரு பிணத்தை கூட எடுத்துகிட்டு போக முடியாத நிலைமை இருக்குது அப்படின்ட்டு இங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ கானா பாடகி இசைவாணியுடைய விஷயத்தில் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்தது விஜய் அவர்களிடமிருந்து? இல்லைங்க, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, அவர் நாங்கள் சம்பிரதாயத்திற்காக சில விஷயங்கள் பண்ண விரும்பலன்னு சொல்லி. இது எப்படி சம்பிரதாயமாகும்? ஒரு பாடகி அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கப்ப அதோட கருத்து திரும்ப அவர்கள் சொன்னாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து அதை வேலு நாச்சியார் நாங்கள் பெண் உரிமையை இது பண்ணுறோன்னு கட் அவுட் வைக்கிறாங்க. அவங்க வந்து தலைவர்களாக பெண் தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிற ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கோம்னாங்க. அப்போ இசைவாணியில் எஸ்ஆர் நோ எந்த பக்கம் அப்படிங்கிறத அவங்க வெளியிட்டிருக்கணும்ல. வெளியிட்டிருக்கணும். அதான் சொல்கிறேன் இல்லையா, அவர் இந்த அரசியலை அவர் பார்க்கும் விதம் என்பது நாங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது. நீங்கள் இது இயல்பாகவே மாறணும்னு அவர் நினைக்கிறார். அதுதான் அவருடைய பார்வை. நீங்கள் இப்போது புயல் வெள்ளத்தில் கூட அவர் வந்து நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பனையூரில் கூப்பிட்டு கொடுத்தாரு. நீங்கள் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அந்த களத்திற்கு போய் அங்கே நின்று நான் வந்து நிவாரண உதவி செய்கிறேன், நான் களத்துக்கு போயிட்டேன் பாருன்னு இந்த கதையை எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? ஒவ்வொரு இடத்துக்கும் வரலாறு காணாத புயல், வரலாறு காணாத மழை, நீங்கள் ஒரு இடத்துல வரலாறு காணாத மழை வருது, அதுலேருந்து நீங்கள் என்ன பாடம் படிச்சிங்க? இதெல்லாம் குற்றம் உட்கார்ந்துக்கிட்டு யார் வேணா சொல்லலாம். இப்போ நான் சொல்லலாம், வேற பொதுமக்கள்ல யார் வேணா சொல்லலாம். இவர் நாளைக்கு சிஎம் சீட்டுக்கு சொல்றாரு, முதலமைச்சரா வருவேங்கிறாரு, தேர்தலில் போட்டியிடுவேங்கிறாரு. இவர் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு குற்றச்சாட்டு மட்டும் சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு இபிஎஸும் அதே குற்றச்சாட்டு தான் சொல்றாரு. அதே கட்சி, அதே தலைவர்கள் அந்த மழையில வெள்ளத்துல மக்களை போய் பாதிக்கிறாங்க. அது அரசியல். இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் அதை தான் செய்யறாங்க. நான் குற்றம் மட்டும்தான் சொல்லுவேன், நான் தூரத்துல இருந்து தான் செய்வேன் அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு அரசியல் ஆகும்? 2 நிகழ்வு. ஒன்று, எங்களுடைய தோழர்கள் எல்லா இடங்களிலும் இறங்கி அவங்களால முடிந்த உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது வந்து தமிழக வெற்றி கழகம் இல்ல, மக்கள் இயக்கமாக இருந்த காலத்திலிருந்தே அவங்களோட உதவி. இப்ப தலைவனை எதிர்பார்க்கிறாங்க, தளபதியை எதிர்பார்க்கிறாங்க மக்கள். கேட்டீங்களா, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்களா? ஏன்னா எல்லா இடத்துக்கும் அவரே வந்து போக முடியாது. அவர்கள் தோழர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து சென்னையாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் போன வாரம் வந்து பாம்பன்ல பெருமழை பெய்தது, 50 சென்டிமீட்டர் மழை பெய்தது, அந்த இடத்துக்கு போனாங்க. எல்லா இடத்துக்கும் தோழர்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க, செய்கிறாங்க. அவர் வந்து பனையூரில் அவர் அழைத்து நிவாரண உதவிகளை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சொல்லிட்டார். அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சி கட்டளில் இல்லை. அப்போ நாங்கள் இல்லை எதிர்கட்சிகள் நீங்கள் கேட்கின்ற மாதிரி என்ன சொல்ல முடியும்னா, ஏன் இதை கோட்டை ஓட்டுறீங்க தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர, இல்லாட்டி எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருங்க, நாங்கள் அடுத்த வருடம் இது நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம்னு அவர்கள் மாதிரி வார்த்தைகளை பேசாமல் உண்மையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஆட்சி அதிகாரத்தில் கொடுத்தா அதே இடத்துக்கு பிளேஸ்க்கு போவாரா? என்ன நடக்குதோ அந்த ஸ்பாட்டுக்கு போவாரா? மறுபடியும் நான் சொல்றேன் கேளுங்க, அந்த மாதிரியான நிகழ்வே நடக்க, அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது நீங்க வந்த பின்னர் ஓடுவது கிடையாது, வருவதற்கு முன்னாடி தடுப்பதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதற்கு ஏற்ற ஏற்பாடுகள் நாங்கள் செய்வோம் சொல்லி சொல்றாங்க. இந்த பட்டியல் இனத்தை பத்தி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ வந்து இந்த பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்கு வங்கியாக மாறிடுவாங்க, இங்கேருந்து எல்லாம் நகர தொடங்குவாங்க. அது எல்லா கட்சியிலையும் திமுகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், அதிமுகவா, எதிர்கட்சிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்க மாறிடுவாங்க. இந்த பயம் வந்து இருக்குதா யாருக்கு? எதிர்கட்சிகளுக்கு இருக்குதா? அப்படி யாருக்குமே இல்லையே. அது இளம் தலைமுறை, புதிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், புதிய தலைமுறை வாக்காளர்கள் என்று சொல்லக்கூடியவங்க, முதல் முறையாக அரசியலை பார்ப்பவர்கள், கொஞ்சம் ரசிகர்கள், இளைஞர்கள், 2K கிட்ஸில் வந்து ஒரு ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது.
ஆனால் இவர்கள் அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, இது அரசியலாக நீடிக்குமா என்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு பெரும் திரளை இவங்க உருவாக்குறாங்க. ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கொள்கையை உருவாக்கிவிட்டு அதற்கான ஆட்களை தேடுவது என்பது வேறு. ஏன் பின்னாடி ஆட்கள் திரள்றாங்க என்பதற்காக ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை சொல்ல வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை உருவாக்குவது என்பது வேறு. இவரே சொல்றாரு, வெள்ள நிவாரணத்துக்கு போகாததுக்கு எங்களுடைய இயக்க தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள்லாம் போறாங்கன்னு. அப்ப கட்சி தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சி கூட ஒரு தலைவருக்கு இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. சினிமா ஷூட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெயிலில் நின்று வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கதாநாயகன் மட்டும் என் கேரவனில் ஏசியில் உட்காந்துருப்பார். எல்லாம் ரெடியான உடனே சார் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சார், லைட்டிங் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 3 முறை ஓடி போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்ன பின்னாடி தான் அப்புறம் தான் அவருடைய அதான் கதாநாயகன் இல்லையா, அந்த வேலையை தான் அந்த சினிமாவில் பண்ற அந்த வேலையை தான் அவர் அரசியலில் பண்ண பார்க்குறாரு. அரசியலில் நீங்க என்ன செய்யணும்னா, எந்த பிரச்சனை நடந்தாலும் முதல் ஆளாக கருத்து சொல்றது மட்டுமல்ல, களத்திற்கு வரக்கூடியவராக இருக்கணும். நீங்க ஒரு ஒரு ரொம்ப மென்மையா அரசியலை நீங்க ஒரு பால்கனி அரசியல் மாதிரி பவ்யமாக உட்கார்ந்து கொண்டு பனையூர் பங்களாவுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அரசியலில் கருத்தும் சொல்வதில் நீங்க கேட்டீங்க இசைவாணிக்கு என்ன கருத்து சொன்னாருன்னு. கருத்து இருக்காங்கிறதே நமக்கு தெரியல. கருத்து இருந்தா அதை சொல்வதற்கான துணிவு இருக்கான்னு தெரியல. களத்துக்கு ஏன் வரலைங்கிறத தெளிவுபடுத்தவே இல்லை. சரி, ஆனா இவ்வளவு வராம களத்துக்கு வரல, பண்ணல, செய்யல. ஆனா விஜய்க்கான அந்த வரவேற்பு, அந்த மாசு இருக்குதா? அதை கண்டு திமுகவுக்கு பயமா? ஏன்னா திமுக இப்ப எப்படி மாறுது அப்படின்னா, திமுக விஜய் இந்த அட்டாக் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு நீங்க சொல்ற மாதிரி எந்த விஷயங்களும் அவர் கருத்து சொல்லல, எங்கேயும் களத்துல வரல. ஆனாலும் அவருக்கான மதிப்பு அப்படிங்கிறது இருக்கா? நேத்து விழாவில் கூட திருமாவை தள்ளி வைத்து விட்டு அந்த இடத்துல விஜய் அந்த வெளியிடணும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கப்படுது விஜய்க்கு. அப்ப அந்த இடத்துல அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி வர்றாரா? சினிமா நட்சத்திரத்துக்கான ஒரு கவர்ச்சியாகத்தான் அதை பார்க்க முடியுமே தவிர, தன் வாழ்நாள் முழுக்க அம்பேத்கரை பேசி அம்பேத்கர் இயக்கம் நடத்தி கொண்டு பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் களத்துக்கு போய் இருக்கக்கூடிய திருமாவளவனோட ஒரு நாள் கூத்துக்கு நீங்க அம்பேத்கர் விழாவை நீங்க புத்தகம் வெளியிடுறீன்னு சொல்றதுக்காக ஒரு நாள் ஒரு ஷோ நடத்துறது மூலமாக, டாக் ஷோ மாதிரி நீங்க நடத்துறது மூலமாக எல்லாம் அவர் எல்லாருக்குமான தலைவராக அவர் முதல்ல மாற மாட்டாரு. அம்பேத்கரையே எல்லாருக்குமான தலைவராக கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமான தலைவராக எல்லாரும் மாறிவிட முடியாது. அதற்கு ஒரு கள அரசியல் வேணும், அதற்கு ஒரு மதிநுட்பம் வேணும். எம்ஜிஆர் இந்த அரசியலை செய்தது கிடையாது. எம்ஜிஆர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்களோட மக்களாக போய் நிற்பாரு. தன்னை பார்ப்பதற்கு, வேடிக்கை பார்ப்பதற்கு ஆள் வந்துருவாங்களோங்கிற அச்சப்படுவதற்கு ஒருவர் யோசிக்கிறார் அப்படின்னாலே அவர் அரசியலுக்கு அன்ஃபிட்டுங்கிறது இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எதுவும் இருக்கும். அந்த பேச்சுல நிறைவா சொல்றாரு, திருமாவுடைய மனசு முழுக்க நம்மோட தான் இருக்கும். அவர் இந்த விழாவில், அம்பேத்கர் விழாவில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட்டணி சார்ந்து அவருக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேங்கிறார். அப்போ 2 விஷயத்தை வைக்கிறாரு. ஒன்று, திருமாவுடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, கூட்டணி சார்ந்து ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறார். அம்பேத்கரினுடைய மனசாட்சியாக திருமாவளவன் செயல்படுகிறார், அவ்வளோதானே தவிர திருமாவளவனுடைய மனசு இங்கே தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும்னு அதை அவர் தான் சொல்லணுமே தவிர வெளியிலிருந்து வேற யாரும் சொல்ல முடியல. இவ்வளோ ஜெகதீஸ்வரன் ரொம்ப அழுத்தமாக அந்த இடத்துல சொல்றாரு. அவர் அதை எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? நான் அதுக்கு முன்னாடியே அவர் நீண்ட அறிக்கை கொடுத்துடுறாரு, திரும்ப நான் எதுக்கு போகலை அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துடுறாரு. ஆனாலும் அன்னைக்கு பேசும்போது இதை எந்த அடிப்படையில் சொல்றாரு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு? ஆதவர்ஜுனனும் அதை சொன்னார், எங்களோட தலைவரும் அதை சொன்னார். இது எந்த அடிப்படையில் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நேற்று எழுதிய அந்த தாய்ச்சொல் அப்படிங்கிற இந்த அறிக்கையில் அவர் சொல்லும் பொழுது, நாங்கள் இருவரும் இந்த மேடையை பகிர்ந்து கொண்டால் திமுக என்ன நடப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். விசிக்கு என்ன நடப்பாங்கல்ல, திமுக என்ன நடப்பாங்கன்னு ஒரு கவலைப்பட்டார். அதுதான் நீங்கள் அதற்கு முன்னாடியே சில பேட்டிகளில் பேசும்பொழுது, இருவரும் இந்த ஒரு மேடை பகிர்ந்து கொள்வதாலே கூட்டணி முடிவாகிவிடுங்கிற இடத்துலயே நம்ம மோசமா இருக்கும். இப்போ திமுக கூட ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறாங்க, அதுக்காக அவங்க 2 பேர் கூட்டணிக்கு போயிட்டாங்க நான் சொல்றோம். அப்போ நான் கலந்து கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லைன்னு அவர் தான் ஒரு இடத்துல பதிவு பண்ணார். அதற்கு பிறகு நீங்க கிட்டத்தட்ட பத்திரிகையை அடிக்க போறாங்க, பிரிண்ட் பண்ண போறாங்கிற இடத்துல இல்லைன்னா நான் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு அவரை விலகிறார். அப்போ இது எல்லாமே எதை காட்டுதுன்னா, ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேரில் அவர் இருந்து கொண்டே இருக்கின்றார். அந்த அழுத்தம் என்பது எங்கிருந்து வரணும்? ஒன்று கட்சிகள் இருந்து வரணும், இல்ல அப்படின்னா தன்னோட கூட்டணியின் கட்சி தலைமை தாங்குகிற திமுக இருந்து வரணும். இல்ல அதுவும் இல்ல அப்படிங்கிறாரு. அவர் எனக்கு அழுத்தம் இல்லங்கிறாரு. யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம். சரி, அழுத்தம் இல்லை இல்ல
இது வந்து முக்கியமான விழா தானே. இன்னும் சொல்லப்போனால் இவங்க 2 பேரும் இந்த வெளியிட்டிருந்தால் இன்னும் வைடர் ரீச் இருக்கும்ல, நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல. அப்பயே அவர் புறக்கணிக்கிறார். ஏன் வராமல் தவிர்க்கிறார்? அதுதான் இந்நேரம் அவர் பங்கேற்றிருந்தாருன்னா இது ஒரு அரசியல் மேடையா மாறி இருக்கும். கூட்டணி கட்சி பேசின ஆதவும் சரி, பேசினது இப்போ நேற்று அரசியல் மேடை மாறலையா? இது வந்து பத்தி நீங்களே கேட்டீங்க. இல்ல, அப்ப திரும்ப வந்திருந்தா எப்படி பேசியிருப்பாரு விஜய்? திரும்ப வரலன்னு இப்படி பேசுறாரா? நீங்க அவரே ஒன்று சொல்றாரு, நான் வந்து எங்கள் தலைவர் பேசுவாரா, இந்த அரசியல் பேசுவாரான்னு நான் கேட்கிறேன். இல்லைங்க, விஜய் வந்து அரசியல் பேச மாட்டார்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறார். அதையும் அவர் சேர்த்து தான் பதிவு பண்ணுறார். அவர் முழுக்க இன்னைக்கு கூட சொல்லும் பொழுது எனக்கும் அவருக்கும் எந்த முரண்பாடு இல்லைன்னு எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறார். அப்போது எங்கள் தலைவரோட எந்த முரண்பாடுமே கிடையாது, அவருக்கு ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறார். ஆனாலும் அவர் ஏன் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற விளக்கம் இருக்கு இல்லையா, அந்த விளக்கத்தில் ஒவ்வொரு முறையும் வெளியே வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய குரல் அல்ல, நான் ஒரு அழுத்தத்தில் இருக்கின்றேன். திமுக என்ன, நீங்கள் திமுகங்கிற வார்த்தை போட திமுக என்ன நினைப்பாங்க? நீங்கள் முதல்ல எழுதும் போது ஒரு பத்திரிகையின் சூழ்ச்சின்னு எழுதுறாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த பத்திரிகையின் சூழ்ச்சியை உடைக்கிறதுனா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? நான் அந்த விழாவில் கலந்துக்குவேன், நான் கலந்துக்கிட்டால் நான் இந்த கூட்டணியில் தான் இருக்கேன், நான் கூட்டணி போக மாட்டேன். நீங்கள் பல தடவை சொல்லிட்டீங்க, இந்த விழாவில் கலந்து கொள்வதாலே இது கூட்டணி நான் மாறப்போகிறேன் என்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் கலந்துருக்கலாமே. நீங்கள் பெருந்தன்மை குறித்து பேசுகிறார், என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து நான் ஏன் கலந்துக்கல, இல்லை ஏன் விகடனை வந்து சேர்க்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் யோசிச்சு பார்க்கலன்னு சொல்லி கேட்குறாரு. விகடனோ வாய்ஸ் ஆஃப் காமனோ அவரை புறக்கணிக்கல. அவர் வந்து அண்ணனே நீங்கள் வர வேணானே, எங்களுக்கு வந்து இவர் தான் போதுன்னு சொல்லவே சொல்கிறார். அவர் தான் சொல்கிறார், முதல்ல என்னை கூப்பிட்டாங்க, நான் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் வரலன்னு சொல்லி அவர் தான் நிராகரிக்கிறார், அவர் தான் புறக்கணிக்கிறார். ஒரு பார்வை என்னவாயிடும், இங்கே ஒரு அம்பேத்கர் விழாவை ஏன் திரும்ப அவர்கள் புறக்கணிக்கிறார், அண்ணன் ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அதற்கான விளக்கம் கொடுக்கும் போது ஒவ்வொரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு, திமுக என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, திமுக என்ன நினைப்பாங்க தெரியல. திமுக என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஆதவ அர்ஜுனன் வந்து தொடர்ச்சியாக என்ன பேசுகிறாரு, உங்களுடைய கட்சியின் கோஷமான ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் ஒரு காலத்தில் இது அடைந்தே தீருவோம். நான் கேட்குறேன், எப்போ அடைந்து தருவீங்க? ஒரு 50 வருஷம் ஆகுமா இன்னும்? அதுக்காக ஆதவ பேசுகிற பேச்சு தான் இப்போ வந்து சர்ச்சையாகுது. இது முழக்கம் அதுதான். அதனால் அதை ஒட்டி எப்படி அவங்க வந்து திசை திருப்புறாங்க, திமுகவுக்கு எதிரானதாக தான். இப்போ நேற்று திருமா இந்த விழாவில் பங்கேற்கிறாருன்னு வச்சுப்போம், பை சான்ஸ் அப்படி இருந்ததுன்னா இதே ஆதவும் திரும்ப விஜயும் அரசியல் பேசியிருப்பாங்களா, பேசியிருக்க மாட்டாங்களா? அவர் சொல்றாரு இல்லையா, அந்த எனக்கு அந்த உறுதித்தன்மை கொடுத்தாங்க, பேசியிருக்க மாட்டாரு அவர். ஏன்னா அப்ப இல்லைன்னா உடனே பேசியிருக்காங்க, நீங்க பேசியிருக்கலாம் மேபி. ஏன்னா இன்னைக்கு இது அதை முதலில் துவக்கி வைப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவ அர்ஜுனன் அவர்கள் தான். இப்போ என்ன ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப திருமாவை பத்தி 2 பேருமே பேசுறாங்க, விஜயும் பேசுறாங்க, ஆதவும் பேசுறாங்க. ஆனா இதற்கு மறுப்பை திருமா கொடுத்து விட்டார். அப்ப எப்படி வந்து லிங்க் போகுது? கூட்டணியை உடைப்பதற்கான சதித்திட்டத்தை ஒரு புத்தக வெளியீட்டு விழாவின் வழியாக நிகழ்த்தி காட்டுவதற்கு செய்த சூழ்ச்சியை முன்கூட்டியே வந்து கணித்த காரணத்தினால, யூகித்த காரணத்தினால திருமாவளவன் இந்த தேவையற்ற சர்ச்சைகளுக்குள் சிக்க வேண்டாம் என்று சமயோசித புத்தியோடு அதை தவிர்த்து கொண்டார். அப்படிதான் இதை பார்க்கணும். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு வேங்கை வயல்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலே வந்து ஒவ்வொரு மாநிலமுமே அந்த மாதிரியான சூழல்களில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒப்பீட்டு ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பேசின ஆதவ அர்ஜுன் வந்து பாஜகவை வந்து முன்னிறுத்தி வந்து சில உதாரணங்கள்லாம் சொன்னார். அவங்க வந்து வாரிசு அரசியல், ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னதுனால தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு அவர் வந்து ஒரு மேற்கோள் காட்டுறாரு. இதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய கோட்பாட்டுக்கு வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கருத்தையும் அவர் வைக்கிறார். அது மட்டும் இல்லை, காஞ்சி மகா பெரியவர் மாதிரி நல்ல சாமியார்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. தீண்டாமை சேமமானது, அது ரொம்ப நல்லது என்று தெய்வத்தின் குரலில் அவர் பதிவு செய்திருக்கிறாரு. இது யாரும் மறுக்கவே முடியாது. அப்போ தீண்டாமைக்கு வந்து நியாயமானதுன்னு சொல்லக்கூடியவரை வந்து மேற்கோள் காட்டுகிறார்னா ஆதவ அர்ஜுன் வந்து எந்த அளவிற்கு வந்து விசிகாவுக்கும் அம்பேத்கரிய கொள்கைக்கும் அந்த புத்தக வெளியீட்டு விழா மேடையிலேயே அதற்கு எதிரான கருத்தை அவர் பேசியிருக்கிறார், முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார் என்கிற போது இது நிச்சயமாக வேறு உள்நோக்கம் கொண்டது. இது அம்பேத்கரிய நூல் வெளியீட்டு விழா அல்ல. இதன் வழியாக ஒரு கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு சதித்திட்டத்தை திருமாவளவன் தகர்த்து விட்டார். அவர் சந்திப்பதற்கு அந்த விழாவுக்கு வர மறுத்ததன் வழியாக இந்த கூட்டணி குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாருன்னு நான் பார்க்குறேன். இப்போ கூட்டணி கணக்கு மைனஸ் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ கூட்டணி மறுபடியும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாக இல்லை. யாருமே வலிமையான சக்தியா இல்லை. விஜய் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரா? விசிகாவை எதிர்பார்த்து ரவிக்குமார் அவர்கள் கூட அந்த ட்வீட்ல போட்டிருக்கிறாரு, இவர் கட்சியை ஆரம்பிச்சதே விசிகாவோட கூட்டணி வரணுங்கிற மாதிரி தான் விஜய் பேசுறாரு அப்படின்னு. இல்லைங்க, அதாவது அந்த பொலிட்டிக்கல் பாம் அப்படிங்கிறது முதலில் அவர் சொல்லும் போது நாங்கள் இந்த அரசியல் சூழல் மாறும், அரசியல் சூழல் மாறணும்னா இன்றைக்கி மாறுமானா இன்றைக்கி மாறாது. இன்றைக்கி எங்கள் ஒரு வருஷம் ஆட்சியில் இருக்கிற ஒரு 4 எம்எல்ஏக்கள் இல்லை நாங்கள் வந்து நாங்களும் ஒத்துக்கிறோம், இந்த அரசாங்கம் மிக மோசமாக தான் செயல்பட்டு இருக்காங்க, அதை எதிர்த்து வருவோன்னு யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. 2026 தான் அது மாறும். 2026 அரசியல் சூழல் மாறும் பொழுது இங்கே காட்சிகள் எல்லாம் மாறும்.
அதுதான் நாங்க இல்ல அது மாறும்னா நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? விசிக விஜயோட சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் மறுபடியும் நீங்க விசிகன்னு சொல்றீங்க இல்லையா? விசிக மட்டுமல்ல, நீங்கள் வேறு சில கட்சிகளும் வரலாம். ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று, நாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் கடுமையாக உழைத்து முதன்மை சக்தியாக நாங்கள் எங்களை முதல்ல பிளேஸ் பண்ணோம். நாங்கள் அதற்கான ப்ராசஸில் இருக்குது. ஸோ முதன்மை சக்தியாக அவர்கள் நம்பும் பொழுது தான் உள்ளே வருவாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்குறீங்களா? அதை நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அதற்குள்ளேயே 200 தொகுதிகள் இருக்கிறது. திமுகவினுடைய நலத்திட்டங்கள் இன்றைக்கு மகாராஷ்டிரா தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்கிறது. அதனால் வெற்றி பாதையிலே தான் திமுக கூட்டணி பயணிக்கிறது. கற்பனையாக முதலமைச்சராக வேண்டும் என்று கனவு கண்டு கொடுக்கக்கூடிய விஜய் போன்றவர்களை பின்பற்ற வேண்டிய இடத்துல திருமாவளவனுக்கோ அல்லது இடதுசாரி அமைப்புகளுக்கோ எந்த கட்சி தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கோ ஒரு கனவு முதலமைச்சர் பின்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை. மன்னராட்சி முறையை ஒழிப்போம் அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனா பேசினார். அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு தவறான கருத்து. ஏன்னா மக்கள் நினைத்தால் யாரை நீங்கள் வாரிசாக நீங்கள் முதன்மைப்படுத்தினாலும், இப்போ சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி நிறுத்தப்படுகிறார், மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாது. கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிராகரிச்சிட்டாங்கன்னா அவர் கட்சியில் ஒரு முதன்மை பொறுப்புக்கு வர முடியாது. அப்ப எதிர்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனா அவர் விரும்பக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய இடத்துல, கட்சிக்காரர்கள் விரும்பக்கூடிய இடத்துல எந்த கட்சிக்காரங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க பையன் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லுவாங்க. இது அடிமை கொத்தடிமை கட்சியா இருக்கு. கொத்தடிமை கட்சியா இருக்குங்க. அந்த கொத்தடிமைகள்லாம் சேர்ந்து இவங்களை நாங்க எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. இது எங்க இருந்து பாஸ் மக்கள் கிட்ட நிக்கும் போது அங்க அவர் தோக்குறாரா? ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதாவது எங்க உதயநிதி ஸ்டாலினே அவர் என்ன மன்னிக்கணும் குறுக்கிடு, உதயநிதி ஸ்டாலினே என்ன சொன்னாரு, எங்க கட்சியில நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, நான் எப்படிங்க வருவேன், நான் வரவே மாட்டேங்க, நான் சட்டமன்ற உறுப்பினரே ஆக மாட்டேங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார், நான் அமைச்சர் பொறுப்புக்கே வர மாட்டேங்க, அமைச்சர், நான் துணை முதலமைச்சரே ஆக மாட்டேங்க, துணை அமைச்சர் ஆகிட்டார். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு, என் குடும்பத்தில் யாரும் வர மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம செய்யறது மோசம், நம்ம வாரிசு அரசியல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம செய்யறது குடும்ப ஆட்சி, நம்ம செய்யறது மன்னர் ஆட்சிங்கிறது தெரியும், அந்த குடும்பமே இதை உணர்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கட்சிக்குள்ள அந்த குரல்கள் எப்படி வரும்? வரவே வராது. அது அவங்க தான் சொல்றாங்கல்ல, நாங்கள் கொத்தடிமையாக இருப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் ஒருத்தர் வெளியே பேட்டி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில எப்படி குரல்கள் கேட்கும்? ஆமாங்க, அடுத்தடுத்ததாக நாங்க இவர்களுக்கு சேவை செஞ்சு அவருக்கு சேவை செய்யணும். அதே விமர்சனம் தானே வருது. டைரக்டர் அடுத்து அதோட சரி, அப்பா டைரக்டர்னால முதல் படத்திலே அவங்க அப்பா டைரக்டர் 250 கோடி வச்சுக்கன்னு சொல்லி யாரா சொன்னாங்களா? உழைத்து வந்தா. நீங்க முதல் படத்துல அவர் நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் படத்தில் அவர் குறித்த விமர்சனம் என்பது இந்த முகத்தை எல்லாம் பார்க்க முடியுமான்னு சொல்லி விமர்சனம் எழுதினாங்க. அங்கிருந்து உழைச்சு மேல இன்னைக்கு 69வது படத்துல உச்சபட்ச நடிகராக சூப்பர் ஸ்டாரா உயர்ந்திருக்கிறார் உழைப்பின் மூலியமாக. நீங்க ஆனால் உதயநிதிக்கு என்ன தகுதி? இந்த குடும்பத்துல பிறந்துட்டப்ப, அந்த வீட்டுல பிறந்துட்டு அது ஒண்ணு போதும், நீ பாட்டு ஜாலியா இரு, நான் உன்னை கூட்டிட்டு வரேன், ஒரு 47 வயசுல உன்னை கூப்பிடுவோம், அது வரைக்கும் நீ சந்தோஷமா இரு, ஜாலியா இரு, 47 வயசுல அப்படியே தூக்கி கொண்டு ஒரு இடத்துல உட்கார வைப்போம், நீ அப்படியே என்ஜாய் பண்ண. இதுதானே நடந்தது. அவரையும் இவரும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? உழைக்காமல் வந்தவரையும் உழைத்தே வந்தவரையும் எப்படி நீ கம்பேர் பண்ண முடியும்? ரெண்டுக்கு நிச்சயமா கம்பேரிசனே கிடையாது. என்ன சொல்றீங்க? தூய்மை பணியாளர்கள் குப்பையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ போய் கழிவுநீர் எடுப்பான்னு சொல்றீங்க. உண்மையிலே தொழில் முனைவராக ஒருத்தரை நீங்க ஆக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவங்க வேற ஏதாவது தொழில்கள், அவங்களை இந்த தொழில் மீட்டெடுத்து வேற தொழில்களை விடணும். நீங்க விட்டுறீங்க, நீங்க இந்த மாதிரி செய்றீங்க. அதுவும் என்ன சொல்றீங்க, அம்பேத்கர் நினைவு நாள்ல செய்றீங்கன்னா உங்களோட பார்வை மோசமான சமூக நீதி பார்வை உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க எப்படி சமூக நீதி குறித்து பேசுறீங்க? நீங்க முதல்ல ராஜகம்பீரன் விஸ்வகர்மா யோஜனா, நவீன விஸ்வகர்மா, தமிழக விஸ்வகர்மா அப்படிலாம் இல்ல. விஸ்வகர்மா என்பது சாதி அடிப்படையிலானது. இதுவே தான் சார். இது கரியில் அவர் கேக்குற என்ன பட்டியல் இனத்தவருக்கு என்ன நீங்க கொடுக்குறீங்க? ஒரு தனி தொகுதி, இது அம்பேத்கர் தினத்தோட தொகுதியில கூட்டிட்டு போய் பிரச்சாரம் கூட பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கறதெல்லாம் ஆதவ் கேக்குறாரு. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை மத்திய அமைச்சரா ஆராசா போன்றவர்களை எல்லாம் உயர்ந்த பதவிகளில் அழகு பார்த்தது திராவிட இயக்கம். அவர் போய் தனி தொகுதியில நிக்க வைக்கிறீங்க. பெரம்பலூர்ல நிக்க வைக்க வேண்டியதை நீலகிரியில போய் தனி தொகுதியில நிக்க வைக்கிறீங்க. அதனால பல சாதனைகளை திமுக அரசு செய்திருக்கிறது. அம்பேத்கரின் பெயரிலே சட்ட பல்கலைக்கழகத்தை இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்காங்க. மணிமண்டபத்தை அவர் கேக்குறது என்னன்னா கட்சிக்குள்ளேயே இருக்கான்னு கேக்குறாரு. சமூக நீதி கட்சிக்குள்ளேயே இருக்கா? வெகுஜன இயக்கம் ஒரு கட்சியில 1 கோடி உறுப்பினர் இருப்பான், 1 கோடி பேரும் சாதி மறுத்தவன் மட்டும்தான் கட்சியில சேரணும்னு எந்த கட்சியிலையும் சேர்க்க முடியாது. பல மனநிலை கொண்டவர்கள் இருப்பாங்க. கட்சியினுடைய கொள்கை என்ன சொல்லுகிறது தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர சமூக நீதி அம்பேத்கர் சொன்னது 1000 பேர் இருந்தாலும் சமூக நீதி கீழே இருக்கிறவன நீ மேல தூக்கி ஒரே சமத்துவத்துக்கு கொண்டு வாங்கிறது தான். இதை நீங்க முன்னிறுத்தாம இவ்வளவு பேர் இருப்பான் இப்படி பண்ண முடியுங்கிற போது அப்ப அம்பேத்கர் எப்படி தூக்கி பிடிப்பீங்க? அம்பேத்கரின் கோட்பாடை சமூக நீதி கோட்பாட்டை, இடஒதுக்கீட்டு கோட்பாட்டை, மதச்சார்பற்ற கோட்பாட்டை தான் திராவிட முன்னேற்ற கழகம் பின்பற்றுகிறது.
இதில் வந்து தனிநபர்களுடைய தவறுகளை திமுகவின் தவறாக மாற்ற முடியாது. சில தனிநபர்கள் தவறாக இருக்கிறான் அப்படின்னா அவர் எல்லாரையுமே நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக 100% வந்து சரியானவர்கள் தான் எங்கள் கட்சியில் சேரணும், எந்த கட்சியிலும் சேர்க்க முடியாது யாரையுமே. அது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் அந்த மாதிரி ரொம்ப கடுமையான சட்ட விதிகளோட உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்க. மற்றபடி எந்த கட்சிக்குமே இது பொருந்தாது. சாதி என்பது மிக தீவிரமான ஒரு மனநோய். சரி, இதை நான் நிறைவு கருத்தாகவே எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, விருந்தினர்களுக்கும் நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.